சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பை வரவேற்கிறோம். நீங்க எழுதின கேள்விகள் கமெண்ட்ஸாக WhatsAppல எங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கான பதில்களை தான் இந்த நிகழ்ச்சி மூலமா குடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னைக்கும் ரூபன் நம்மோடு கூட வந்திருக்காங்க. வாங்க நம்ம நேரடியா கேள்விகள் பதிலுக்கு போலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திப்பது எங்களுக்கு. ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஸோ மச். அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாரி கமெண்ட்ஸ் கேட்குறோம். நம்ம ஏற்கனவே பேசினபடி கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம இந்த ப்ரோகிராம் வழியா கூட உங்களுக்கு அதை அனௌன்ஸ் பண்ணலாம். வருகிற நாட்களிலே இந்த மாரி ஒரு ஒர்க் ஷாப், இந்த அப்பாலஜெடிக்ஸில் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று செஞ்சால் நல்லா இருக்கும்னு போன பேசணும். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதை செய்வோம். நீங்களும் அதில் பங்கு பெறலாம். எக்ஸ்க்ளூசிவாக ஃபார் யூத்ஸ்க்காக செய்யணும் அப்படின்னு நாங்கள் பிரயாசப்படுறோம். அதை பற்றின அறிவிப்புகளை பின்னாடி கொடுக்குறோம். பிரதருடைய வீடியோஸ் எல்லாமே வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய சேனல்லையும் வருது. நீங்கள் அதையும் பார்க்க முடியும். போய் பாருங்கள். இப்போ நம்ம கேள்விகள் பிரதர் என்ன இன்னைக்கு நம்ம எதில் ஆரம்பிக்கிறோம்? நம்ம ஸோ ஒன்ஸ் அகைன் பிரைஸ் லார்ட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். ஸோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற பாயிண்ட் என்னென்னா நாலேஜ் அண்ட் விஸ்டம். அறிவு, ஞானம். ஆமாம். ஸோ இதை வந்து இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி, நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி, இது ஒரு அறிவு பெருத்த உலகம். அறிவு சார்ந்த வேலைகள் தான் இன்னைக்கு பெருமளவில் இருக்குது. அறிவுசார் சமுதாயம் அப்படிங்கிறாங்க இப்போ இதை. ஆமாம். ஸோ இங்கேருந்து வெளிநாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா இல்லாட்டி இந்த மாதிரி இடங்களில் இந்தியர்கள் நிறைய வேலை செய்கிறாங்க. குறிப்பான தொழில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடி, கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாமே அறிவு சார்ந்த விஷயம் தானே. ஆமாம். எல்லாமே அறிவை யூஸ் பண்ணி அறிவினுடைய விளைவாக நடக்கிற வேலைகள் தான் இது எல்லாமே. ஸோ நம்ம தானியலில் வாசிக்கிற மாதிரி கடைசி நாளில் அறிவு பெருகி போகும் அப்படிங்கிறதும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்ருக்கு. ஸோ அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன, இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத நம்ம பார்ப்போம். அறிவும் ஞானமும் ஆல்மோஸ்ட் சேம் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆமாம், நிறைய பேர் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ஒரு சரியான எக்ஸ்ப்ளனேஷனு பல இடங்களில் பார்க்க முடியல இன்னைக்கு. ஆமாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணுன்னா, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 ரோடு சந்திக்கிற இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 300 பேர் 400 பேர் வராங்க அப்படின்ட்டு ஒருத்தருக்கு தெரியுது. இதுதான் டேட்டா, இல்லாட்டி அதுதான் அறிவுன்னு நம்ம சொல்கிறோம், இல்லாட்டி இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். இந்த டேட்டா வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அறிவை வச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சின்ன டீ கடையை போட்டால் ஓடுமா அப்படின்னு ஒரு டீ கடையை போட்டு அதன் மூலமாக ஒரு வருமானத்தை எடுக்கிறார். அதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. அந்த நாலேஜ் தெரிஞ்ச விஷயத்தை வச்சு அப்ளை பண்ணி ஒரு வேலையை செஞ்சு அது மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டுறாரு, ஒரு விளைவை செய்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம வந்து ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். ஞானம்னு சொல்கிறோம். ஞானம். ஓகே. ஸோ இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஞானம், இந்த புத்தி கூர்மை, இல்லாட்டி இந்த புத்தி, இதெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா மனுஷங்ககிட்ட தான் இருக்குது. ஓகே. ஒருவேளை மற்ற உயிரினங்கள் இல்லைன்றீங்களா? கரெக்ட். மற்ற உயிரினங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே. 0.00 போட்டு 1. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்மளோட பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு இருக்க புத்தி கூர்மை அதுக்கு இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டோம். அது வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணாரா? அது யோசிச்சு நம்மளை விரட்டி விட்டு அது வாசம் பண்ணி என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணி அது நம்மளோட நல்லா வாழ்ந்துருக்கும். ஸோ மனிதன் வீடு கட்டி வாழணும் அல்லது ஒரு குடும்பமாக இருக்கணுங்கிறது அவருடைய அறிவில் சார்ந்த ஒரு ஞானம். ஆமாம். அது வந்துச்சு அவனுக்கு. அதுலேருந்து தான் வந்தது. ஒரு 4 பேர் வந்துட்டாங்க, இனிமேல் நமக்கு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் வருது அவனுக்கு. ஆமாம். இதெல்லாம் ஏன் இருக்குன்னா, வசனம் தெளிவாக சொல்லுது. ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, we are in the image of God. ஓகே. அதனால தான் சொல்லுவாங்க, மனுஷங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணுற கெப்பாசிட்டி கிடையாது. ஏன் அப்படின்னா, சங்கீதம் 8:5 வாசிக்கிறோம், நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். இதுல வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், தேவதூதர்களுக்கே படைக்கிற கெப்பாசிட்டி கிடையாது. ஆமாம். அவங்களுக்கும் இல்லை, அவங்களுக்கு கீழே இருக்கிற அவங்களோட சைஸில் சின்னதாக இருக்கிற மனுஷங்களுக்கும் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, we have the power to cultivate, not to create. உருவாக்குற கெப்பாசிட்டியோ இல்லாட்டி சிருஷ்டிப்பின் கெப்பாசிட்டியோ நம்மளுக்கு கிடையாது.
விளைய வைக்கிற கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்கு. அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மை என்று கண்டார். மனுஷங்கிட்ட ஒப்படைச்சாரு. மனுஷங்கிட்ட குடுக்கும்போது சொன்னாரு, அதை காக்கவும், பண்படுத்தவும் வைத்தார். அத இன்னொரு ரீகிரியேட் பண்ணவோ, அல்லது அப்கிரேட் பண்ணவோ வைக்கல. அத மெயின்டெயின் அண்ட் யூ வாண்ட் டு வாட்ச். நம்மகிட்ட குடுத்தது அத பத்திரமா பார்த்துக்க சொல்லி தான் குடுத்துருக்கிறாரு. கல்டிவேட் பண்ணி, நீ பழத்த சாப்பிடு, எல்லாம் செய். ஆனா, அத படைக்கிற இன்னொரு மரத்த படைக்கிற அதிகாரம் அவங்ககிட்ட இல்ல. முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்மட்ட எதுவுமே படைப்பின் இதெல்லாம் கிடையாது. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. கல்டிவேட் பண்ற கெப்பாசிட்டி நம்மளுக்கு குடுத்துருக்காரு. இப்ப இன்னும் கொஞ்சம் யோசிக்கிற ஆளா இருந்தா என்ன கேட்பாங்கன்னா, நம்ம என்ன சொல்றோம்? அறிவாற்றலும், புத்தி கூர்மையும், இல்லாட்டி ஞானமும் மனுஷங்க கிட்டயும், இல்லாட்டி நம்மள படைச்ச கடவுள்ட்ட தான் இருக்கு. உயிர் இல்லாத பொருள்ட்ட அது கிடையாது. இதான் வந்து காமன் சென்ஸ். ஆமா. ஒருத்தர் கேட்பாரு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒண்ணு இருக்கே. ம். அதுக்கு உயிர் இருக்கா? இப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இன்னைக்கு ஒரு ஹாட் டாபிக்கா இருக்கு இன்னைக்கு. டிஸ்கஷன் டாபிக்கே இன்னைக்கு பெரிய பெரிய இடங்கள்லாம் பெரும் பேசு பொருளா இருக்கிறது. இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லப்படுற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு எங்க இருந்து டேட்டா வந்துச்சு? அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அது எங்க இருந்து டேட்டாவை பிரைமரியா எடுக்கும்னா, இன்டர்நெட்ல இருந்து தான் எடுக்கும். இன்டர்நெட்ல இருக்க ஒரு பைட் ஆஃப் டேட்டாவும் மனுஷன் குடுத்தது. நம்ம தான் அதுல ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். நம்ம தான் குடுத்துருக்கோம். அது ஒரு எஸ்டிமேட் சொல்றாங்க. அப்ராக்ஸிமேட்லி 2024 படி 147 ஜெட்டாபைட் ஆஃப் டேட்டா இன்டர்நெட்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஜெட்டாபைட்னா? ஜெட்டாபைட்னா நம்ம மெகாபைட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மெகாபைட் இல்லாட்டி கிகாபைட். ஆமா. ஜிபிங்கிறது தான் எல்லாருக்கும் இன்னைக்கு தெரிஞ்ச விஷயம். தெரிஞ்சது. 1,00,000 கோடி ஜிபி தான் ஒரு ஜெட்டாபைட். ஓகே. ஜிகாபைட்டுக்கு அப்புறம் டிகாபைட். அது மாதிரி நிறைய பைட் இருக்கு. பைட் இருக்கு. அதுல 1,00,000 கோடி கிகாபைட் தான் ஒரு ஜெட்டாபைட். ஜெட்டாபைட். அது மாதிரி 147 ஜெட்டாபைட் இருக்குன்னு சொல்றாங்க. அப்பா! ஒரு ஜெட்டாபைட் ஆஃப் டேட்டாவ நீங்க வந்து டிவிடின்னு நம்மளுக்கு முந்தி டிஸ்க் இருக்கும் இல்லையா? சிடின்னு ஃபர்ஸ்ட் இருந்தது. ஆமா. அப்புறம் டிவிடியா மாறிச்சு அது. அப்புறம் டிவிடி ஆமா இருந்துச்சு. சிடி வந்து கம்மியான 700 எம்பி பிடிக்கும். இது ஒரு 5 ஜிபி கிட்ட பிடிக்கும். 4.8 சம்திங் சொல்லுவாங்க அதுக்கு. ஆமா 4.7 ஜிபி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த ஒரு ஜெட்டாபைட் ஆஃப் டேட்டாவ நீங்க வந்து டிவிடில போட்டு அத வரிசையா ஸ்டாக் பண்ணீங்கன்னா, உலகத்த அந்த டிவிடியோடைய ஸ்டாக் வந்து 200 தடவ சுத்தி வரும். அப்பா! அவ்ளோ டேட்டாஸ் இருக்கு இப்ப. அவ்வளோ டேட்டா ஒரு ஜெட்டாபைட்ல இருக்கு. ஒரு ஜெட்டாபைட்ல. ஆமா. அந்த மாதிரி இது 147ஆ? 147 ஜெட்டாபைட் ஆஃப் டேட்டா இருக்குங்கிறாங்க. அப்பா! இது எல்லாமே கிரியேட் பண்ணது மனுஷனுடைய ஞானமும், மனுஷனுடைய புத்தி கூர்மையும் தான். இவ்வளோ டேட்டாஸும் அப்லோட் பண்ணிருக்கு இன்டர்நெட்ல மனுஷன் பண்ணது மட்டுமே. மனுஷன் பண்ணது தான். சென்சார்லேருந்து வரும் அதெல்லாம் அதுவும் மனுஷன் இனிஷியேட் பண்ணது தான். ஆமா. இத அனாலிசிஸ் பண்ணி தான் இந்த செயற்கை நுண்ணாற்றல்னு சொல்லக்கூடிய ஏஐ டெக்னாலஜி ஒர்க் பண்ணுது. கோடிக்கணக்கான டேட்டாவை எடுத்து அதை அனாலிசிஸ் பண்ணி தான் அது மேத்தமெட்டிக்காக மாடல் கிரியேட் பண்ணி அது ஒர்க் ஆகுது. ஸோ இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அறிவு கூர்மையும், அறிவாற்றலும், இல்லாட்டி ஞானமும் இது எல்லாமே வந்து மனுஷன் மாதிரியும் இல்லாட்டி அதோட சுப்பீரியரான ஒரு பீயிங்கிட்ட தான் இருக்குங்கிறது நம்ம காமன் சென்ஸில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம டாபிக்ல வரோம். சயின்ஸில் வந்து பயோமிமிக்ரின்னு ஒன்று இருக்கு. ஓகே, நம்மளுக்கு தெரியும் மிமிக்ரிங்கிறது அந்த மாதிரி இன்னொரு காப்பி பண்ணி பேசுறது. அந்த மாதிரி. ஆமா. மிமிக்ரி. அவர் மாதிரியே பேசுறது, இல்லாட்டி அவர் மாதிரியே பாடி காமிக்கிறது இதை நம்ம மிமிக்ரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பயோமிமிக்ரின்னு இருக்கு. ஆமா. இத பத்தி நம்ம ஒரு தடவ லைட்டா டச் பண்ணியிருக்கிறோம்னு நினைக்கிறேன் நான். ஆமா. ஆமா. So- டீடைலா பேசலாம் நம்ம அத. ஆமா. ஸோ பயோமிமிக்ரி என்னன்னா, இந்த இயற்கையிலிருந்து நம்ம அதை பார்த்து ஒரு விஷயத்த மிமிக்ரி அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி அதை வச்சு ஒரு விஷயத்த செய்யறது, இல்லாட்டி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றது. இயற்கையான உயிரியல் காரியங்கள்ல இருந்து எடுத்து நாம அதை கொண்டு செய்யக்கூடியது. ஆமா. Okay. ஸோ இதில் இன்ஜினியரிங்ல என்ன சொல்லுவாங்க, பயோ இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. ஒரு இயற்கையில் இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து அதை வச்சே இன்ஜினியரிங் பண்ணுறோம். அதுக்கு ஒரு 3-4 உதாரணங்களை வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 1 பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் வந்து ஏரோப்ளேன். ஏரோப்ளேனுங்கிறது நம்மளுடைய ட்ராவலையே வந்து மாற்றிருச்சு அப்படின்னு தான் சரித்திரத்தில் ஒரு 100 வருஷம் சயின்ஸ் படித்தவங்க சொல்கிறாங்க. உலகத்தை சுருக்கிருச்சுன்றாங்க. உலகத்தை கிட்ட கொண்டு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆமா. சொல்றாங்க. இன்னைக்கு சொல்கிறாங்க குளோபல் வில்லேஜ். உலகமே ஒரு வில்லேஜ் மாதிரி தான். டெக்னாலஜி வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் இன்னும் ஒரு நாள் இல்லாட்டி அதிகபட்சம் 1.5 நாள் 2 நாளில் போயிடுறாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும். ஸோ இந்த இந்த ஏர்கிராஃப்ட் கண்டுபிடிச்சது யாருன்னு நம்மளுக்கு தெரியும். ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்க.
ஆனா ரைட் பிரதர்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்கங்கிறது நெறைய பேருக்கு தெரியாது. எதுலேருந்து கண்டுபிடிச்சாங்க? ஆமா. எத பார்த்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. ரைட் பிரதர்ஸ் டெய்லி என்ன பண்ணாங்கன்னா, பறவை எப்படி பறக்குதுன்னு பார்த்தாங்க. அந்த லிஃப்ட்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த லிஃப்ட் வரதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சது, பறவைகள பார்த்து தான். அவங்க பேசிக்கா அந்த ஐடியாவ எடுத்து, அதே மாரி ஒரு ஏர்கிராஃப்ட்ட செஞ்சு, மொத்த ஏர்கிராஃப்ட்டுமே கண்டுபிடிச்சாங்க. இப்ப 2024, 25ல சொல்றேன். 24 வருஷத்துல சொல்றேன். 100 வருஷத்துக்கு அப்புறமும், இன்னைக்கும் பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருக்க ஃப்ளைட் இன்ஜினியர்ஸ், ஏர்பஸ் மாரி போன்ற நிறுவனங்கள்ல இருக்கிறவங்க, எப்படி பறவை பறக்குது? இன்னும் எப்படி ஏர்கிராஃப்ட்ட எஃபிஷியன்ட் ஆக்கலாம்? அப்படிங்கிறத இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பறவைய கொண்டு தான் அவங்க தங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அடுத்து அப்கிரேட் பண்றாங்க. இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படி நாய்ஸ குறைக்கலாம்? இப்படி பறக்கும்போது எப்படி ஒரு ஒரு பறவைய பார்த்து எப்படி அதே இத பயோமிமிக் பண்ணி ஃப்ளைட்ல வர சவுண்ட் எப்படி குறைக்கலாம்? அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்பஸ்ல ஒரு 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 டீமே இருக்காங்க. ஜஸ்ட் டூ ஸ்டடி பேர்ட்ஸ். ஓகே. பறவைகள படிக்கிறதுக்கு ஒரு டீம் இப்பயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா, இந்த விமானம் பறக்கிறது மட்டும் இல்ல. இந்த காரோடைய முகப்பு, அப்புறம் டூ வீலர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அதோடைய ஃபேஸ் இதையுமே நெறைய கம்பெனிஸ் வந்து மிருகங்களை கொண்டு, அத வச்சு தான் அவங்க செய்றாங்கன்னு சொல்லி நெறைய ப்ரூஃப்ஸ் இருக்கு. ஓகே. அதாவது இந்த சிறுத்தையோட முகத்த மாரியே வைக்கிறது, கருஞ்சிறுத்த முகத்த வைக்கிறது, சிலது புலி மாரி வைக்கிறது. பைக்ஸ்க்கு சொல்றேன். ஓகே. அத அப்படியே அத சில ஆட்ல கூட நீங்க பார்க்க முடியாது. அப்படியே கொண்டு வருவாங்க அத. நான் ஒரு குறிப்பிட்ட கார்ல ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அத பத்தி சீட்டாவ பார்த்து இன்ஸ்பயர் பண்ணது அப்படின்லாம் போட்டு நான் ஆமா. அந்த 2 கண்ணுமே பார்த்தீங்கன்னா, அந்த 2 லைட்ஸு அது இருட்டுல பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிருகம் பார்க்குற மாரியே இருக்கும் அது. சில ஆட்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இருட்டுலயே அத அப்படி வச்சிருப்பாங்க அத. வெறும் லைட்ஸ் மட்டும் போட்டு காட்டுனா, ஒரு மிருகம் பார்க்குற மாரியே இருக்கும். நம்ம கண்ணுக்குள்ள ஒரு கருவிழி இருக்கிற மாரி, அது உள்ள ஒரு சின்ன லைட் ஒண்ணு ரொம்ப பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அந்த பயோமிமிக்ரிக்காக நானும் சொல்றேன், நீங்க சொன்னீங்கன்றதுனால. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 2 பார்க்கணும்னா, ஜப்பான்ல வந்து புல்லட் ட்ரெயின்ஸ பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆமா. அந்த ஃபாஸ்டஸ்ட் ஒன். பயங்கர ஸ்பீடா போகும். 300 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம். இந்த ஸ்பீடு வந்து ரொம்ப ஹை ஸ்பீட்ல போடும்போது, ஒரு டனல்ல இருந்து வெளிய வருதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆன சவுண்ட் அது குடுக்குமாம். அப்ப அதுக்கு ஒரு இன்ஜினியர் அப்பாயிண்ட் பண்றாங்க. இவரு நல்ல ஒரு படித்த இன்ஜினியர். ஆனா இவரோட ஹாபி பார்த்தீங்கன்னா, பேர்ட் வாட்சர். இவர் பேர்ட்ஸ போய் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இவர் என்ன பண்றாரு, கிங்ஃபிஷர்ங்கிற பேர்ட பார்க்குறாரு. எப்படி சத்தமே இல்லாம இந்த பேர்டு போய் ஒரு இரைய கேட்ச் பண்ணிட்டு வருது? அப்படின்னு அந்த மூக்கு அமைப்ப ஸ்டடி பண்றாரு. இந்த கிங்ஃபிஷர் பேர்டோடைய மூக்கு அமைப்பு ஒரு மாரி இருக்கும். ஆமா. அதே மாரியே நம்ம ட்ரெயின் செஞ்சா எப்படி இருக்கும்? அந்த ட்ரெயினோடைய மூக்கு வந்து நல்லா ஊசியா, இந்த கிங்ஃபிஷர் பேர்ட் மாரியே செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து, அத வச்சு அதுக்கப்புறம் ட்ரெயினோட டிசைன மாத்துறாங்க. மாத்துனா சவுண்ட் ரொம்ப கம்மியாயிருச்சு. சவுண்ட் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸ்பீடு கூடிருச்சு. அது யூஸ் பண்ற எனர்ஜி ஆர் அந்த கன்சப்ஷன் இருக்கு இல்லையா? அது வந்து நல்லா எஃபிஷியன்ட்டா குறைஞ்சிருக்கு. ஓகே. இதனோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு கிங்ஃபிஷர் பேர்ட்ல இருந்து எடுத்தது. பறவையில தான் எடுத்திருக்காரு. பறவையிலருந்து எடுத்தது. இன்னொரு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம சோலார் பேனல்ஸ் பார்த்துருக்கோம். வீடுகளுக்கு மேல இப்பல்லாம் இடங்கள்ல வச்சிருக்கிறாங்க. இப்பல்லாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. ஆமா. எல்லா இடத்துலயும் சோலார் பேனல்ஸ் வச்சு ஒர்க் பண்றாங்க. சோலார் பேனலுடைய ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். அதாவது செடி வந்து அந்த பச்சை கலரா இருக்க இலை, வெளிச்சத்துல இருந்து எனர்ஜி எடுத்து, அது வந்து அதனுடைய உள்ள இருக்க எனர்ஜி இதுக்கு யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஃபோட்டோசிந்தசிஸ். லைட்ட எப்படி எனர்ஜியா மாத்துது. இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஐடியாவ வச்சு தான் சோலார் பேனல்ங்கிறதே கண்டுபிடிச்சாங்க. ஓகே. ஸோ இது மாரி இயற்கையில இருந்து தான் இந்த அறிவியல் உலகத்துக்கு முக்கால்வாசி ஞானமும், முக்கால்வாசி அறிவு கூர்மையும் உங்களுக்கு வந்திருக்கு. இப்ப நீங்க பார்க்குற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, காருடைய லோயர் ஆர்ம். இது எப்படி டிசைன், இது எப்படி ஃபங்ஷன் ஆகுதுங்கிறத பத்தி தான் நீங்க இப்ப பார்க்குறீங்க. இப்ப அடுத்த வீடியோ, இப்ப நீங்க பார்க்குற வீடியோ, ஒரு ஹியூமன் ஆர்ம். ஒரு ஹியூமன் பீயிங்கோட கை எப்படி அசையுது, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதெல்லாம் நீங்க பார்க்குறீங்க. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்த்தீங்க இல்லையா? இந்த லோயர் ஆர்ம், காருடைய லோயர் ஆர்ம். அதனுடைய காம்ப்ளெக்ஸிட்டிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதோட காம்ப்ளெக்ஸிட்டினா, அது செய்யறதுக்கு அவ்வளோ பெரிய டிசைன் அந்த காரியங்கள் அத கேட்குறீங்க. ஆமா. ஆமா. அதுக்கு R&Dல ஆரம்பிச்சு, அது கடைசியா ஃபைனல் செக் பண்ணி கொண்டாந்து எவ்வளோ இதுக்குள்ள எவ்வளோ வேலை இருக்கு. குவாலிட்டி செக்லேருந்து என்னென்னமோ நெறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஆமா. இப்ப நீங்க 2வது வீடியோ பார்த்தீங்க இல்லையா? இந்த ஹியூமன் பீயிங்கோட ஒரு ஆர்ம் எப்படி மூவ் ஆகுதுன்னு. அதையும் இதையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இல்ல, எனக்கு இப்போ நீங்க கேட்டோனே தோன்றத சொல்றேன். அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம்ல, அந்த
லோயர் ஆர்ம் செய்யறதுக்கு கார்ல. ஆமா. அதுக்கு ஒரு இன்ஜினியர், அதுக்கு ஒரு குவாலிட்டி செக் பண்றவர் ஒருத்தர் இருப்பாரு. ஃபைனலா ஒரு இது பண்ணுவாங்க. டெஸ்ட் டிரைவ் பண்றவர் இவ்வளோ இருக்குல்ல. ஆனா பிறந்த அன்னையிலிருந்து ஒரு லோயர் ஆர்ம் நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குல்ல. 50 வருஷம் ஒர்க் பண்ணுது. 70, 80 வருஷம் கணக்கா பைபிள் படி வேலை செய்யுதுல்ல. ஆமா. இது நமக்கு பெருசாவே தெரியலங்கிறேன் நானு. இத பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே. ஆனா, இதுல ஒரு சின்ன வலி வந்துடுச்சுன்னா, நம்ம படுற அவஸ்தை தூங்க முடியல, அத பண்ண முடியல, இத பண்ண முடியல, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறோம்ல. இது மிஞ்சி போச்சுன்னா 5 வருஷம் கம்பல்சரி மாத்தியே ஆகணும். 10 வருஷம் ஆச்சுன்னா மாத்தணும். அது சர்வீஸ் பண்ணணும். ஒவ்வொரு சர்வீஸ்லயும் பண்ணணும். எல்லா வேலையும் இருக்கு. இது ஒரு சர்வீஸும் பண்ணாம குறைஞ்சபட்சம் 40 வருஷம் ஒரு சர்வீஸ் பண்ணாம இருக்கேன். ட்ரூ இல்லையா? நம்ம ஒரு வாலிப பருவம் முடியிற வரைக்கும் இத பத்தி நம்ம கவலைப்பட்டதே இல்ல. எவ்வளோ தண்ணி தூக்கியிருக்கிறோம், மூட்டை தூக்கியிருக்கிறோம். எவ்வளோ விஷயம் சைக்கிள் ஓட்டியிருக்கோம், பைக் ஓட்டியிருக்கோம், படிக்கட்ட புடிச்சு ஏறியிருக்கோம், இறங்கியிருக்கோம். எவ்வளோ இத நம்ம ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கவே இல்ல லைஃப்ல. நீங்க போட்டு காட்டுனோட தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் நமக்கு. கரெக்ட். அந்த காம்ப்ளெக்ஸிட்டியும், இந்த காம்ப்ளெக்ஸிட்டியும் பார்த்தீங்கன்னா, இந்த கையில இருக்க காம்ப்ளெக்ஸிட்டிய கம்பேர் பண்ணும்போது, அந்த நீங்க காருடைய லோயர் ஆர்ம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அது இது கம்பேர் பண்ண கம்பேரே பண்ண முடியாது. அத என்ன மாரி ஒரு ஆளுக்கு சொல்றேன். அத போடும்போது ஒரு சவுண்ட் வரும்ல. சவுண்டே வந்ததில்ல லைஃப்ல. இது சைலன்ஸ். 0 சைலன்ஸ் இது. ஆமா. ஸோ இப்ப இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இதுதான் ஆர்குமென்ட் ஆஃப் இன்டெலெக்ட் டிசைன்னு சொல்லுவாங்க. ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் நாம் பார்த்துடலாம். இப்ப நீங்க பார்க்கிறது ஒரு 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 ரியல் பேர்ட மிமிக் பண்ற மாரி இருக்கிற ஒரு ரோபோ பேர்ட். அது எப்படி ஒரு ரியல் பேர்ட் பறக்குமோ, அதே இத மிமிக் பண்ணி பயோ மிமிக்ரி தீம்ல வச்சு இத கிரியேட் பண்ணாங்க. இந்த பேர்ட பார்க்கும்போது, இது அதுவா வரும்னு உங்களுக்கு தோணுதா? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லல்ல. நமக்கு தெரியுமே. அறிவு வேணும். நீங்க சொன்ன மாரி. காமன் சென்ஸ் வச்சு யோசிச்சோம்னாலே நம்மளுக்கு என்ன நல்லா தெரியும்னா, தெளிவா தெரியுது. இதுல என்ன நான் டிஸ்டிங்விஷ் பண்ண விரும்புறேன்னா, இந்த ரோபோ பேர்ட் சாப்பிடாது. அதுவா போய் இரைய தேடாது. சாப்பிட்டா அது எனர்ஜிய உள்வாங்கி வளராது. இந்த ஒரு சின்ன ஒரு அடி பட்டுச்சுன்னா, இந்த ரோபோ பேர்ட் வந்து வேலை செய்யாம நின்றும். ஆனா ஒரு பறவை அப்படி கிடையாது. ஒரு சின்ன அடிபடுது, ஒரு கையில, ஒரு கால்ல ஒரு உரசல் வருது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். தனக்கு தானே சரி பண்ணிக்கொள்ளும். தனக்கு தனியா சரி பண்ணிக்கொள்ளும். இதுல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நான் காப்பி பண்ணி செஞ்சு, நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். நான் வந்து எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா? இத செய்யறதுக்கு உங்களுக்கு ஞானம் தேவைப்படுறது. ஞானத்த நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, இயற்கை படைப்புல இருந்து நம்ம எடுக்கிறோம். செஞ்சுட்டு, அத ஞானமே இல்லாத ஒரு ஆளு, அதுவா பை சான்ஸ்ல கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் இத இன்னொரு அடுத்த வெர்ஷன்ல பார்க்குறேன். இவன் எந்த ப்ராடக்ட்டையும் செஞ்சுட்டு, அது என்னதுன்னு சொல்லி அவங்க அதுல ஒரு பிராண்ட் எழுதிக்கிறாங்கல்ல. ஒரு ஒரு படம் வரைஞ்சிட்டா கூட அத கீழ நானுன்னு போடுறாங்க. அவங்க பேர போட்டுக்கிறாங்கல்ல. சரி, அந்த ஒரு செஞ்ச ஒரு வரைஞ்ச படத்தையோ, அல்லது அவங்க கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பையோ, இல்ல இவர் கண்டுபிடிக்கல தானா வந்ததுன்னா அவர் ஒத்துப்பாரா? எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப நான் கண்டுபிடிச்சத என்னது? நான் தான் அதுக்கு கிரியேட்டர் அப்படின்னு சொல்றதுல நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா இருக்கோம். இதுவரைக்கும் ஒரு பொருள் கூட தானாய் உண்டாகவில்லை. கண்டுபிடிச்சவங்க அத்தனை பேர் இங்க இருக்காங்க. ஆமா. கிரியேட்டர்ஸ் எல்லாரும் இங்க இருக்காங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, இவங்க எத பார்த்து கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கு கிரியேட்டரே கிடையாது. ஆமா. எக்ஸாக்ட்டா சொன்னீங்க. இன்னொரு சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நான் என்ன பண்றேன், பரீட்சைக்கு போய் உட்கார்றேன். பரீட்சைக்கு போய் என் பக்கத்துல இருக்கிற ஆளு 100 மார்க் ஸ்டூடண்ட்ன்னு வச்சுக்கோமே. அவன பார்த்து காப்பி கீப்பி அடிச்சு நான் ஒரு 10 மார்க் எடுத்துட்டேன். எடுத்துட்டு நான் என்ன சொல்றேன், யாருமே அங்க இல்ல. காப்பி மட்டும் அத எடுத்து அடிச்சேன். 10 மார்க் வாங்கிட்டேன். வாங்கிட்டு நான் என்ன சொல்றேன், அத யாருமே எழுதல. அது தானாகவே இருந்துச்சு. ஞானம் யாருடைய ஞானத்தினாலும் அது அந்த பேப்பர்ல அங்க வரல. அத காப்பி பண்ணிட்டு, நான் பெரிய ஞானின்னு நானே சொல்லிக்கிறேன். 10 மார்க் வாங்குனதுல நான் பெரிய ஆள்னு சொல்லிக்கிறேன். ஆனா அது 100 மார்க் கூட அங்க இருக்கு. அத ஒருத்தன் எழுதியிருக்காரு. ஆனா எழுதினவரே கிடையாது. நான் வந்து காப்பி அடிச்ச ஆள். நான் மட்டும் கிரியேட்டர். எழுதினவரு கிரியேட்டர் கிடையாது. அது தானா வந்துச்சு. தானா வந்துச்சு. அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்படின்னு இவங்க சொல்றாங்க. எல்லாத்துக்கும் சொல்றாங்க. சூரியனுக்கு சொல்றாங்க, சந்திரனுக்கு சொல்றாங்க, கல்லு, மண்ணு எல்லாத்துக்கும் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் சொல்றாங்க. ஆனா இவங்க கண்டுபிடிச்ச ஒரு குண்டு ஊசிக்கு கூட பிராண்ட் வாங்கி வச்சுப்பாங்க. நான் தான் செஞ்சேன். இது என்னது? ஒரு பொரிச்ச சிக்கன செஞ்சுட்டு அந்த சிக்கனுக்கு நான் தான் ஆளு அப்படின்னு வேர்ல்டு வைடு என் பேர போட்டுக்கிறோம் அதுல. கரெக்ட். இல்லீங்களா? ட்ரூ. ஆனா அந்த சிக்கன் தானா வந்துச்சு.
பொரிச்ச சிக்கனுக்கு பிராண்ட் இருக்கு. ட்ரூ நீங்க சொல்றது. இல்லையா? ட்ரூ. நீங்க சொன்ன மாரி இந்த அடிப்படை காமன் சென்ஸே இதுல ரொம்ப அடி வாங்குற மாரி இருக்கு எனக்கு கேட்டா. காமன் சென்ஸ்ல இருக்க ப்ராப்ளம் தான் இது எல்லாமே. ஓகே. அத நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். ஒரு 4, 5 எபிசோட்ஸ்ல நான் திரும்ப வலியுறுத்தி சொல்றது என்னன்னா, எவல்யூஷன் மாரி ஒரு லாஜிக்க ஒருத்தன் நம்புனா, அவனுக்கு லாஜிக்கே இருக்காது. நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற விரும்புறேன், அல்ல சொல்ல விரும்புறேன், பதிவு பண்ண விரும்புகிறேன். தேர் இஸ் அ கிரியேட்டர், தேர் இஸ் அ கிரியேட்டர், தேர் இஸ் அ கிரியேட்டர். ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார். அவர் தான் கிரியேட் பண்ணார். சர்வ வல்லமை உள்ள தேவன். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டா, இந்த எவல்யூஷன் தியரிய விட்டு வெளிய வாங்க. அது முழுக்க முழுக்க பொய். உங்க வேர்ட்ல சொன்னோம்னா, அது முழுக்க முழுக்க பொய். அத வந்து எந்தெந்த விதத்துல விளக்க முடியுமோ, நம்ம அறிவுக்கு உட்பட்டு ஆவியானவர் நமக்கு கொடுத்த பலத்தின் அடிப்படையில விளக்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு விளக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம வச்ச ஆர்குமென்ட்க்கு பேர் யூசுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்குமென்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் டிசைன்னு சொல்லுவாங்க. காப்பி பண்ணி ஒண்ணு கிரியேட் பண்றதுக்கு இன்டெலிஜென்ஸும் இந்த அறிவாற்றலும் தேவைப்படுற பட்சத்தில், எத பார்த்து காப்பி அடிச்சோமோ, அந்த பொருள கிரியேட் பண்றதுக்கு இன்டெலிஜென்ஸே வேணான்ட்டு, காமன் சென்ஸ் இல்லாத ஒரு விஷயத்த தான் இந்த எவல்யூஷன் டீச் பண்ணுது. ரொம்ப தெளிவாக, ரொம்ப விளக்கமாக நம்ம இத நீங்க விளக்கியிருக்கீங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. கடைசியா நம்ம இவங்களுக்கு என்ன சொல்லி முடிக்கிறோம்? முடியிற நேரம் வந்துருச்சு. ஒரே ஒரு வசனத்த மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். அது எங்க இருக்குன்னா, நீதிமொழிகள் 2:6ல இருக்கு. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அப்புறம் இன்னொன்னு இதுக்கு பேரலல் வசனம் இன்னொன்னு சொல்லணும்னா, கொலோசையர் 1:16 ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. கிறிஸ்துவ பத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லியிருக்கு. உண்டானது ஒன்றும் தானாய் உண்டாகவில்லை. அவருக்குள்ளதாக அவரால் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. அவருடைய ஞானத்த பார்த்து காப்பி அடிச்சுட்டு, அதுவும் நம்ம இப்ப இல்ல. 100%லாம் இல்ல. 100%லாம் அடிக்கல. அடிக்கவே முடியாது என்னைக்குமே. ஒரு சில சதவீதங்கள பார்த்து காப்பி அடிச்சுட்டு, அங்க எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? அப்படின்னு நம்ம அரகன்ஸ்ல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நீங்க சொன்ன மாரி அது மனுஷனுடைய அரகன்ஸ் தான் அது. அரகன்ஸ் பெருமை. ரொம்ப ரொம்ப தெளிவாகவும், ரொம்ப புரியும்படியாவும் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளா நானு யோசிச்சுட்டு இருந்த ப்ரோகிராம் இது. ஏற்கனவே நான் சாட்சி போன எபிசோட்ல சொன்ன மாதிரி, ரொம்ப நாட்களாக எப்படியாவது இப்படி ஒரு ப்ரோகிராம் பண்ணணும்னு கர்த்தர் உங்களோடு கூட இணைச்சாரு. நம்ம சேர்ந்து பண்ணது கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இன்னும் தொடர்ச்சியாக இதே மாரி காரியங்கள கொண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் மற்றும் உங்களுடையதான கேள்விகள வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எழுதுங்க, அனுப்புங்க. தேவ துணையோடு கூட சகோதரனும் நானும் சேர்ந்து இதுக்கு பதில் சொல்ல முயற்சிக்கிறோம். வைசோ பைபிள் அப்படின்னு சொல்லி சகோதரனுடைய சேனல் இருக்கு. அதுக்கு போய் நீங்க பாருங்க. அதில இது அல்லாமல் அவர் கொடுத்த வேற சில விளக்கங்கள், காரியங்களும் அதில இருக்கு. நீங்க அதையும் நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இந்த ஊழியங்களுக்காக, சகோதரனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் இன்னொரு எபிசோட் வழியாக உங்களை சந்திக்கிறோம்.